தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பீகாரில் எலெக்ஷனோட ரிசல்ட்லாம் வெளியே வந்துடுச்சு. இது இந்தியா கூட்டணி எவ்வளோ ஒரு கம்மியான சீட்ஸை தான் எடுத்திருக்காங்கன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட்டாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இதை தேர்தல் ஆணையத்தின் அபார வெற்றி. தேர்தல் ஆணையம் எஸ்ஏஆர் நடத்தியதுக்கு பிறகு ஒரு அபார வெற்றி. ராகுல் காந்தியாக இருக்கட்டும், தேசிய யாதவாக இருக்கட்டும், அங்கே போகிறப்போ மக்கள் திரண்ட காட்சியிலே பார்த்தோம். அதுவும் இல்லாமல் பாஜக வேட்பாளர்களை பல இடங்களில் விரட்டி அடிக்கப்பட்டார், சாணி அடித்தாங்க. அப்படி இருக்கிறப்ப 200 தொகுதிக்கு மேலே அவங்க ஜெயிச்சிருக்காங்கிறது ஒரு பிறந்த குழந்தையோட நம்பாது. 7.42 கோடி பேர் வாக்காளர்கள். ஆனால் வாக்களித்தவர்கள் 7.45 கோடி பேர். 3 லட்சம் ஓட்டு வந்து அவங்களே அதிகமாக சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? சொல்லி வச்சு 248லையுமே வந்து அவங்க இந்த 48 ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஒன்றிய அரசு இருக்கணும், அத்தனை இருக்கணும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர், அதை நோக்கி தான் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் 3 மாதத்துக்கு முன்னாடி ஏன் கொண்டு வந்தீங்க? ஏன் ஒரு நாள் சும்மா தான் இருந்தீங்க? நாடாளுமன்ற தேர்தல் அப்போ சும்மா இருந்தீங்க இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் தேர்தல் வர போகுதுன்னு தெரியும். அப்போயெல்லாம் ஏன் கொண்டு வந்துருக்கலாம்? ஏன் இப்போ கொண்டு வர்றீங்க? நீங்கள் தான் இப்போ நாங்கள் இதை ஃபுல் பண்ணி எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? அவங்கள தான் கொடுக்கணும். அது ஓட்ட தானே இருக்குது. நீங்களே ஃபுல் பண்ணி கொடுத்துருங்கன்றேன். அதே தான் இங்கே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாரு. இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி பாஜகவினர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார். இது வந்து தமிழ்நாட்டிலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குன்றாங்களே. அவங்களுடைய திட்டமே அதாங்க. தமிழ்நாட்டில் அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து அந்த வாக்குகளை நீக்கிட்டு வட இந்திய வாக்காளர் கிட்டத்தட்ட 1 கோடி பேரை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டு வாக்கு எண்ணிக்கையை உயர்த்திட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். பாஜக அதான் ரொம்ப முக்கியம். உலகத்திலேயே கூட்டணி வச்ச முதலமைச்சர்களை துணை முதலமைச்சராக்கிய ஒரே பெருமை பாஜகவுக்கு மட்டும்தான். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார், கூட்டணிக்கு போனார், அவங்க பேச்சு கேட்டு நடந்தார், துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க, டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே வந்து முதலமைச்சராக இருந்தார், தேர்தல் முடிஞ்சிச்சு, துணை முதலமைச்சர் ஆகிட்டார். நிதிஷ்குமாருக்கு ஏதாவது டம்மியாக கொடுத்து வெத்தலை பாக்கு போட்டு வரமா உட்காருங்க. தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்துங்க, பாஜகவோட கூட்டணி வச்சு ஒண்ணுமுன்னா போன லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். வருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளையும் முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பீகாரில் எலெக்ஷனோட ரிசல்ட்லாம் வெளியே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து ஒரு இமாலய வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. அது ஒரு முக்கிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து இந்தியா கூட்டணி எவ்வளோ ஒரு கம்மியான சீட்ஸை தான் எடுத்திருக்காங்கன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட்டாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இதை தேர்தல் ஆணையத்தின் அபார வெற்றி. தேர்தல் ஆணையம் எஸ்ஏஆர் நடத்தியதுக்கு பிறகு ஒரு அபார வெற்றி. இது யாருமே இந்த வெற்றியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வெற்றி. ஏன்னா ராகுல் காந்தியாக இருக்கட்டும், தேசிய யாதவாக இருக்கட்டும், அங்கே போகிறப்போ மக்கள் திரண்ட காட்சியிலே பார்த்தோம். அதுவும் இல்லாமல் பாஜக வேட்பாளர்களை பல இடங்களில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சாணி அடித்தாங்க. அப்படி இருக்கிறப்ப 200 தொகுதிக்கு மேலே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கிறது ஒரு பிறந்த குழந்தையோட நம்பாது. இதில் மிகப்பெரிய ஒரு முறைகேடுகள், மோசடி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு மொத்தம் 7.42 கோடி, ஆனால் 7.45 கோடி வாக்களித்ததாக அவங்க சொல்கிறாங்க. 10 கோடி பேர். ஓகே. ஒட்டுமொத்த பீகாரினுடைய மக்கள் தொகையில் 10 கோடியில் 7.42 கோடி பேர் வாக்காளர்கள். ஆனால் வாக்களித்தவர்கள் 7.45 கோடி பேர். இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில். ஓகே. 3 லட்சம் ஓட்டு வந்து அவங்களே அதிகமாக சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? அதான் சொல்கிறோம், முழுக்க தேர்தல் ஆணையத்தின் வெற்றி. சொல்லி வச்சு 248லையுமே வந்து அவங்க இந்த 48 ஏன் விட்டாங்கன்னு தெரியல. மொத்தமாக ஃபுல் ஸ்விங் நாங்களே அடிச்சுக்கிறோம், போங்க அப்படின்னு முடிச்சு விட்டுருக்கோம். எதிர்கட்சியே தேவையில்லை. எதிர்கட்சியே இல்லை, வேண்டாம். பாஜகவினுடைய திட்டமே தான் மாநில அரசுகளுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். ஒன்றிய அரசு இருக்கணும், அத்தனை இருக்கணும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர், அதை நோக்கி தான் போகிறாங்க. அப்போ தேர்தல் முறைகளை இதை வந்து சிதைக்கணுங்கிற வேலையை இறங்கியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் 3 மாதத்துக்கு முன்னாடி ஏன் கொண்டு வந்தீங்க? ஏன் ஒரு நாள் சும்மா தானே இருந்தீங்க? நாடாளுமன்ற தேர்தல் அப்போ சும்மா இருந்தீங்க இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் தேர்தல் வர போகுதுன்னு தெரியும். அப்போயெல்லாம் ஏன் கொண்டு வந்துருக்கலாம்? ஏன் இப்போ கொண்டு வர்றீங்க? ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி பண்ணிடுவீங்க? வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் அந்த பிஎல்ஓ வெளியே வர்றாங்களாம். வெளியே அவங்க வந்து ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க, மற்ற வேலையில் ஒர்க் பண்ணுறாங்க, பார்ட் டைமாக தான் இதில் வந்து வேலை செய்கிறாங்க. இவ்வளோ சூழ்நிலையில் எப்படி நீங்கள் 6.5 கோடி பேருக்கு நீங்கள் ஃபார்ம் கொடுப்பீங்க? ஃபார்ம் கொடுத்து யாருக்குமே வந்து அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல. அதில் இருக்க டீட்டெயிலை வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணி 2002 நீங்கள் இருந்தீங்களான்னு பார்த்துட்டு வந்து இதில் ஃபுல் பண்ணுங்கன்றீங்க. அது நான் இருக்கிற மாதிரிலாம் நீயே எனக்கு பார்த்து கொடுக்க வேண்டியதானே? ஃபோட்டோ ஒட்டி இப்போ நான் எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் 2008 எஸ்சிஆரில் இல்லை, அதனால நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னா கொடுத்துட்டு போகிறோம். நீங்கள் தான் இப்போ நாங்கள் இதை ஃபுல் பண்ணி எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? அவங்கள தான் கொடுக்கணும். அது ஓட்ட தானே இருக்குது. நீங்களே ஃபுல் பண்ணி கொடுத்துருங்கன்றேன்.
ஏன் ஃபோட்டோ ஒட்டி எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க, அந்த ஃபார்மில் இருக்கிற அந்த ஓட்டர் ஐடியில் நான் 2002 இருக்கிறேன்னா நீங்களே செக் பண்ணிட்டு இருக்கிற இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்கன்றேன். முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வெப்சைட்டில் பார்த்துக்க போய் அப்படின்னு சொன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நீ போய் பாரு, நான் எத்தனை பேரால் பார்க்க முடியும். இது என்ன செய்கிறாங்கன்னா சாமானியர்கள், உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள், தொழிலாளிகள், இவர்களுக்கெல்லாம் அதை வந்து என்னன்னே புரியல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்கிறாங்க, ஒரு பூக்காரம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா, ஃபுல் பண்ணவே தெரியல, நாங்கள் போய் 2002 பார்க்குறது இல்லைம்மா, நீங்கள் அங்கே போய் கொடுத்து பார்க்கணும், நீங்கள் போய் கொடுத்து நான் இவ்வளோ டீட்டெயில் சொன்ன பிறகு அப்படி போய் ஓட்டு போட்டு அவன் ஜெயிச்சா என்ன எனக்கு, என் டெய்லி வேலைக்கு போனால் தான் எனக்கு 1000 ரூபா எனக்கு வகுத்து கஞ்சிக்கின்றாங்க. அப்போ இந்த மனநிலைக்கு சாமானியர்களுடைய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க எஸ்ஐஆர். அதான் எஸ்ஐஆர். ஓகே, அதே மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகாரில் முன் வச்ச முக்கியமான பிரச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு திருட்டு, எஸ்ஐஆர் இப்படி வச்சாங்க. ஆனால் வந்து ரிசல்ட்டு நேர்மாறாக வந்திருக்கு. அதே தான் இங்கே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாரு. இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி பாஜகவினர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார். இது வந்து தமிழ்நாட்டிலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குன்றாங்களே. அவங்களுடைய திட்டமே அதாங்க. தமிழ்நாட்டில் அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து அவர்களுக்கு வேண்டாத வாக்குகளை, அவர்களுக்கு விழுகாத யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த வாக்குகளை நீக்கிட்டு வட இந்திய வாக்காளர் கிட்டத்தட்ட 1 கோடி பேரை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டு வாக்கு எண்ணிக்கை உயர்த்திட்டு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பெர்சன்டேஜ் எஸ்ஐஆர் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். பாஜக அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, உலகத்திலேயே கூட்டணி வச்ச முதலமைச்சர்களை துணை முதலமைச்சராக்கிய ஒரே பெருமை பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்கு. இங்கே ஓபிஎஸ் இருந்த மாதிரி, ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார், கூட்டணிக்கு போனார், அவங்க பேச்சு கேட்டு நடந்தார், துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க, டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே வந்து முதலமைச்சராக இருந்தார், தேர்தல் முடிஞ்சிச்சு, துணை முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்காரு. இந்த முறை பாஜக வேட்பாளர் தான் முதலமைச்சர். ஆமாம், கிட்டத்தட்ட 96 சீட்டு கிட்ட பாஜக தான் அவனுக்கு ஆட்சி அமைக்க போகுது. நிதிஷ்குமாருக்கு ஏதாவது டம்மியாக கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு போட்டு வரமா உட்காருங்க. எப்படி சார் அவர் நாளைக்கு வந்து ஆட்சியை கவுத்துறாருன்னா அவரோட சப்போர்ட்ல தானே கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு சென்ட்ரல்ல. அவர் கட்டணம் போனா இங்கே ஆட்சி ஏற்படுறது இவங்ககிட்ட தானே இருக்கு. ஆல்ரெடி அவருக்கு 80 வயசு ஆக போகுது, அவர் உடல்நிலை சரியில்லைன்றாங்க, பெருசாக ஆக்டிவ் இல்லைங்கிறாங்க. அதிகபட்சம் போனாங்கன்னா உங்களுக்கு கவர்னர் ஆக்கிக்கிறோம், ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு பேசாமல் இருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சென்ட்ரல் மினிஸ்டர் ஒன்று ஏதாவது ஒரு போர்ட்போலியோ போட்டு உங்களுக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்றோம், அங்கே போய் வெத்தலை பாக்கு போட்டு உட்காந்துருங்க, போங்க ஜின்னு அனுப்பிச்சு விட்டு பீகாரை மொத்தமாக லவனிட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சு. பாஜக இப்போ யாரோட கூட்டணி வச்சு யார் எங்கே போனால் தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்துங்க, பாஜகவோட கூட்டணி வச்சு ஒன்றுமுன்னா போன லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட். அது சிவசேனாவாக இருக்கட்டும், மெஹூதா முக்தியாக இருக்கட்டும், காஷ்மீரில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம நிதிஷ்குமார் ஜி மாட்டியிருக்காரு, ஓபிஎஸ் மாட்டினார், செங்கோட்டையன் மாட்டினார். அவங்கள்ட்ட போய் யார் மாட்டினாங்களோ கடைசி அவங்க வாழ்க்கை முடிய போகுதுன்னு அர்த்தம். அரசியல் வாழ்க்கை முடிய போகுதுன்னு உங்களுக்கு போகிற அளவுக்கு பிரகாசம் இல்லை. அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு முடியணும்னா பாஜகவோடு கூட்டணி வச்சு எந்த கட்சியாவது அந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? இல்லை. அந்த கட்சியை முடிச்சு விட்ருவாங்க. அதோட சிவசேனா வந்து கிட்டத்தட்ட பாஜக எதிர்கட்சியாக இருக்கிறது கூட்டணி இருக்கு. 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒரே சித்தாந்தம். ஆமாம், அவங்கள சோழியை முடிச்சு விட்டு சிவசேனா கட்சியை அவங்க இதுலன்ட்டாங்க. சின்ன பிள்ளை கூட தெரியும் சிவசேனா யாரு, பால் தாக்கரேயோட கட்சி, அந்த வில்லம்பு சிம்பு அவங்கது, சாமரா பத்திரிகை அவங்கது, அவர் தான் ஒரு ட்ரேட்மார்க், அவர் தான் ஐக்கானு. அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கட்சியே கிடையாது, நீ அவர் பையனாக தான் அவனுக்கு கட்சி அவனுக்கு கொடுக்குமா? ஏங்க நான் தாங்க அவர் பையன் கிடையாது. ஏக்நாத் ஷிண்டே பிடிச்சி கொடு, தேசியவாத சின்னத்தை கொண்டு பிடி கொடுத்துட்டாங்க. ஆமா, இப்போ அந்த சின்ன யார் இருக்குன்னா ஏக்நாத் ஷிண்டே இருக்கு. கரெக்ட், அவர் தான் சிவசேனான்ற மாதிரி. அவர் தான் சிவசேனா ஆகிட்டாங்க. யார் உலகத்துக்கே தெரியும் சிவசேனா யாருன்னு, பால் தாக்கரே பையன் யாருன்னு இவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஏக்நாத் ஷிண்டே யாருன்னே தெரியாது. ஏக்நாத் ஷிண்டே அந்த கட்சியுடைய கடைக்கோடி ஒரு தொடராக இருந்தவர், ஆட்டோ டிரைவராக இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி மாதிரியா? அப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் சாக்கு முட்டை வித்து வந்தவர். அவர் 1988 இருந்து இருக்கிற அரசியல் இருக்கிறாரு. அவர் எம்ஜிஆரோட ரஷ்யன்னு வச்சுங்களேன், படிப்படியாக வந்தார். இதெல்லாம் சடனாக வந்தவர். சடனாக அரசியலுக்குள்ளே வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தார். அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்க. அவரை கொண்டு வந்து கட்சியை பிடிங்கி கொடுத்தாங்க அவர்கிட்ட. அதான் வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளை பழி வாங்கணும்னா அவன் டிரைவர் எம்எல்ஏ ஆக்கி விட்டுறது. அப்படி பண்ணாங்க. ஒரு முக்கியமான அமைச்சருடைய, இப்பயும் அமைச்சர் இருக்கார் ஒருத்தர், அவர் அன்னைக்கு முக்கியமாக இருந்த அமைச்சருக்கும் அன்னைக்கு முக்கியமான ஒரு அமைச்சர், அவர்கிட்ட டிரைவராக இருந்தவர், சொந்தக்காரர் ப்ளஸ் டிரைவராக இருந்தவர். அவர் ஒரு கொஞ்சம் மக்கள் பண்ணுறாரு, ஏதோ அந்த மாதிரி ஏதோ பேசி அது வேலை பண்ணிட்டார். உடனே இந்த மாதிரி கோவம் வந்து என்ன பண்ணிச்சு, ஓன்ட்டு டிரைவராக இருந்தவனே அவனை அம்மா எம்எல்ஏ ஆக்குறான்ட்டு அதே தொகுதி அந்த எம்எல்ஏ ஆச்சு. இது இப்படி பழி வாங்குறது. தாமரைக்கணி என்ன பண்ணுறாரு, அதைக்க முடியாத சக்தி, சுயேட்சையாக நின்று ஜெயிக்கிறார். எம்ஜிஆர் காலத்து விசுவாசி. செல்வல்லிபுத்தூரில் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகுது, ஏதோ டிலேவாக வருது, மேடையிலேயே இந்த மாதிரி அவருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம் உடனே பிரச்சாரத்தை கட் பண்ணிவிட்டு அந்த அப்படியே நேரம் எங்கே போகிறாங்கன்னா ட்ராவல்ஸ் பங்களாவில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ஃபோன் பண்ணி அப்பாவும் பையனும் மன்னிப்பு கேட்க வர்றாங்க. யாராரு? தாமரைக்கணி பையனும் வர்றப்ப என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் உள்ளே வர்றாங்க. யாருன்னு கேட்டிருக்காங்க. என் பையன், நீங்கள் வெளியில் இல்லைங்க அப்படின்னு தாமரைக்கணி வெளியே நிற்க வச்சுட்டு பையனை கண்டிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி அமைச்சராக ஆகிட்டாங்க ஓ இன்ப தமிழன்னு. இதில் அரசியல் விளையாட்டுலாம் நடக்கும். அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பாஜகவை நம்பி போகிறவங்களுக்கு இதுதான் கதி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய அந்த நிலைமை தான் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் அவங்க ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்காங்க. அடுத்தபடியாக சார் என்னன்னா, இப்போ வந்து காங்கிரஸ் தாவேக்கா இப்படியா கூட்டணி வச்சு சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரிசல்ட் வர இப்படி ஆயிடுச்சு, காங்கிரஸோட நிலைமை என்ன ஆக போகுது? காங்கிரஸோட நிலைமை என்னங்கிறது, காங்கிரஸுடைய தயவு வந்து திமுகவுக்கு தேவை மத்தியில். தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு திமுக தயவு தேவை. அது வந்து மேலிடம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு. காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு சங்கி மனப்பான்மை கும்பல் ஒன்று இருக்கு. ஓகே, ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒன்று இருக்கு. அது ராகுல் காந்தி சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருக்கிறவங்க காங்கிரஸ் இருக்காதீங்க, போயிருங்கன்றாரு. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலையும் திமுகவுக்கு எதிரான பாஜகவுக்கு ஆதரவு சார்பு உள்ள ஒரு கும்பல் இருக்கு. அவங்க எப்படியும் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் தேசிய தலைமை ரொம்ப தெளிவாக இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக தலைமை தான், திமுக தான் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸு. ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு டெல்லியில் கொண்டு போய் ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்து ஃபேஸ் பண்ணுறோம், போராட்டணும் அப்படின்னா, ஒரு இன்னைக்கு வந்து 100 எம்பிஎல் உள்ள ஒரு எதிர்க்கட்சி. ஆமாம், கூட்டணியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 250 எம்பி இருக்காங்க ராஜ்யசபா லோக்சபாவில். ஆமாம். இப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுவதற்கு 250 எம்பி அங்கே போய் திரண்டு நிற்பாங்க. இப்போ இந்த பீகார் எலெக்ஷன்லேயே எஸ்ஆர் கொண்டு வந்தப்பயே ஆதார் வந்து அடையாள அட்டை கிடையாது. 85 லட்சம் பேரை கேன்சல் பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, ஒரு 250 எம்பி ராஜ்யசபா லோக்சபா எம்பி எதிர்க்கட்சி எம்பிகள் 250 பேர் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அதுக்கு போன பிறகு தான் அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடச்சி இந்த 85 லட்சம் பேரை வந்து 48-45 க்ளோஸ் பண்ணாங்க. ஆதாரை வந்து அடையாள அட்டையமாக எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவு குழப்பத்துக்கு பிறகும் கூட இவங்க ஒரு வேலையை இங்கே செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஓட்டுக்கு 10,000, அதுக்கு 2 ட்ரெயின் நிறைய 2 லட்சம் ஆட்கள் இறக்கிறாங்க. 2 ட்ரெயினா 4 ட்ரெயினான்றாங்க. ஓகே, 2 ட்ரெயினா ஷிஃப்ட் கணக்கார அடித்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்களை பீகார்ல இருந்தும் ஹரியானாவில் இருந்தும் யூபியில் இருந்தும் வந்து இறக்கியிருக்கிறாங்க. 10,000 ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. எஸ்ஏஆரில் அவருக்கு வேண்டப்படாத ஆட்களாக நீக்கியிருக்கிறாங்க. புதிய போலி வாக்காளர்களை சேர்த்துருக்குறாங்க. இவ்வளோ குழப்படி பண்ணி இன்றைக்கி ஒரு மிக இமாலயா ஒரு வெற்றியை பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் 248க்குமே போட்டு போயிருங்க, அது எதுக்கு மிச்சம் சொச்சா வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நியாயமான திருடா இருந்தால் என்ன பண்ணாங்கன்னா, போகிற பஸ்ஸில் காசு வச்சுட்டு பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க பிக் பாக்கெட்னு ஒரு விஷயம். நீ கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போப்பா, பஸ்ஸு காசு வச்சுட்டு போயிடுவாங்க. பிக் பாக்கெட் அடிச்சுட்டு கவர் எடுத்துட்டு ஊருக்கு போகிற சாப்பிட்டு தான் போடணும் 100 ரூபாய் பாக்கெட் வச்சுட்டு போயிடுவாங்க. அது வந்து நியாயமான ஒரு திட்டம், எத்திக்ஸோட இருக்க திட்டம். அந்த மாதிரி 248 இல்லாமல் இது போனால் போயிட்டு போகுது, நாங்கள் நியாயமாக இருக்கோம் பாருங்க, நாங்கள் எப்படி நேர்மையாக இருக்கோம் பார்த்தீங்களா, தேர்தல் எப்படி நேர்மையாக நடந்திருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக அதை போட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு ஜனநாயக ஒரு படுகொலையை செய்து ஒரு வெற்றியை அவர்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் ஒரு சாவு மணி தான், அதே மாதிரி எச்சரிக்கை மணி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு நியாயமான தேர்தலுக்கு எஸ்ஆர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, 2002 திமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருந்துச்சு, அப்பயும் எஸ்ஆர் நடந்துச்சு, அப்போ 49 லட்சம் வாக்குகளை வந்து நீக்கினாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்றாரு. ரைட், நல்ல கேள்விதான். எஸ்ஐஆர் முதல்ல கிளியர் பண்ணிடுவோம். காங்கிரஸ் அரசாங்கத்தில் நடந்தப்ப எஸ்ஐஆருக்கும் இப்போ நடக்கிற எஸ்ஐஆருக்கும் நிறைய வித்தியாசம். ஓகே, அவங்க இருக்கிற எஸ்ஐஆர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாக்கு அந்த முகவர்கள் வீட்டுக்கு வருவாங்க, பிஎல்ஓ வருவாங்க, இந்த பேரில் அவங்க நீங்கள் இருக்கிறீங்களா, இந்த வீட்டில் என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்கன்னு வாங்கி பார்த்து என்ட்ரி போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு. ரொம்பலாம் கேட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இல்லை அதுதான் தேவை. ஒரு மனிதன் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்களா, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா, ரேஷன் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, ஓட்டர் ஐடி இருக்கா, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க கொடுங்க, உங்கள் வாக்காளர் அட்டையை கொடுங்க, ரெண்டையும் மேட்ச் பண்ணி. கெடுபிடி கிடையாது, கெடுபிடி இல்லைங்க, இதுதாங்க யதார்த்தம். ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, ரெண்டுலேயும் கரெக்டாக இருக்கா, டிக் பண்ணிவிட்டு உங்களை வந்து பின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் எஸ்ஆர் முடிஞ்சு. இப்போ இருக்கிற மாதிரி எஸ்ஆரில் 2003 நீ இருந்தியா போய் தேடி கண்டுபிடி. என்னதுண்ணே இது, என்ன தேர்தல் ஆணையமா இல்லாட்டி கியூஸ் ப்ரோக்ராமா, இந்த இது அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும், அதுலேருந்து இது ஒளிஞ்சிருக்கும், இது கண்டுபிடிச்சுவா. உங்கள்கிட்ட தானே எல்லா டேட்டாவும் இருக்கும். இல்லை இறந்தவர்களையும் நீக்க போகிறோம். இறந்தவர்களை நீக்குவதற்கு 2003 இருந்து 2026 எல்லா டெத் சர்டிஃபிகேட்டும் தமிழ்நாட்டில் இந்த 25 வருஷத்தில் யார் இறந்து போனாங்கிற டெத் சர்டிஃபிகேட் இருக்கும். இருக்குமே, வெப்சைட்ல இருக்கும், கார்பரேஷன் கவர்மெண்ட் டொமைன்ல இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு, டொமைன்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாக்காளர் லிஸ்ட் 6 கோடி பேர்ல இறந்தவங்க லிஸ்ட்டை போட்டு நீங்க அனலைஸ்ட் கொடுத்து நீங்களே கேன்சல் பண்ணலாமே, அதுவே கேன்சல் ஆயிரும். இதுக்கு ஏன்டா எங்களை போட்டு பாடு கொடுத்துறீங்க, இதுக்கு ஏன் எங்களை பாடு கொடுத்துறீங்க? தாத்தா பாட்டி செத்ததுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன், இப்போ வீட்டில் செத்துட்டாங்க 2 பேருன்றது ஏன்ட்ட ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கு அது அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு, எடுத்துட்டு போ. சரி, நான் 2002 நான் இருக்கேனா இல்லையான்னு என் ஓட்டர் ஐடியை போட்டு நீ செக் பண்ணி பாரு, அவ்வளோதான். என்னோட ஓட்டர் ஐடியை போட்டு செக் பண்ணி பாரு, 2002 இல்லைங்க இந்த அட்ரஸ்ல, அப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரூஃப்லாம் கொடுங்க, நான் கொடுத்துட்டு போகிறேன். எதுக்கு இவ்வளோ குழப்பம் பண்ணுறீங்க? மக்கள் ஏன்னா பரிந்துரைக்க வைக்கிறீங்க? அவன் லீவ் போட்டுட்டு வேலையை விட்டுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில்
இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. எஸ்ஆர் வேணான்னு சொல்ல, நீங்க எடுங்க, எஸ்ஆர் எடுங்க. ஆனா அதுக்கான கால நேர அவகாசம் கொடுங்க. ஒரு மாசத்துல எப்படி முடியும்? இந்த குறைபாடுகளை சரி பண்ணுங்க. இதுதான சிக்கல். இது கூட புரியாம பாஜகவை விட இவங்க ஓவரா போகக்கூடிய ஆட்களா நீங்க அதிமுக மாறி நிற்குங்கிறது உண்மையிலேயே வேதம். இந்த மாதிரி ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு இருந்தா இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லை. முதல்ல நீட் தேர்வு கொண்டு வர்றாங்க. நீட் தேர்வு கொண்டு வந்தோடனே 2015 இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீட் தேர்வுங்கிற ஒரு விஷயமே எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தெரியாது. நீங்கள் முதல்ல கொண்டு வரீங்க. அவன் +2 படிச்சிருக்கான், +2 மார்க் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நீட்டு கொண்டு வந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி படிக்கும்? உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. 1 வருஷம் விலக்கு. ஆமாம். அந்த 1 வருஷம் நீட் தேர்வில் விலக்கு வாங்கி டாக்டர் ஆனது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓ சூப்பர். ஏன்னா மக்கள் பிரச்சனைங்க இது. இப்போ இருக்கிற இந்த கூட்டமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க? உள்ள நீட்டு ஜிஎஸ்டின்னு 2 பேரும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில். நீட்டு ஜிஎஸ்டி மட்டும் கிடையாது. ஓபிஎஸ் காலத்தில் வெளி மாநிலத்து நபர்கள் வந்து தமிழ்நாட்டின் அரசு வேலைக்கு வரலான்னு ஒரு ஜியோ. திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் தேர்வில் எழுதியவர் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆக முடியும். டிஎன்பிசியில் அப்படி ஒரு காலமே மாற்றினாங்க. ஆமாம் இருக்கு. இது எல்லாமே 2016 அந்த அம்மாவோட அந்த கம்பெனியை, அந்த கட்சியை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ அவரை பொதுச் செயலராக போட்டிருக்காங்க. இவர் ஏதாவது மக்கள் பண்ணாருன்னா இவரை தூக்கிட்டு செங்கோட்டையனை போடுவாங்க. சும்மா மேனேஜர் தான் இவர் மேனேஜர் தான். சொல்லக்கூடிய அங்கேருந்து வரும் ஒரு லெட்டர், ஒரு ஃபேக்ஸில் வரும், அதை எடுத்து வாசிப்பார். அங்கேருந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் வரும், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. இவர் வாசிட்டு போகிறார். அவ்வளோதான். இதுதான் நடக்குது. அதிமுக முழுவதுமாக பாஜக தான். அதிமுகவும் பாஜகவும் வேறுன்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம அறியாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே சார், நம்ம அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.